திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாசு வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ. மேஷம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற, நினைத்த காரியம் நடித்தபடி நிறைவேற கடின உழைப்புகள் தேவைப்படுகிறது. புதிய யுக்திகளை கையாண்டு, அதாவது உங்கள் விருப்பத்தை நிறைவேறத்திற்கு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்யக்கூடிய நிலைகள் இருக்கிறது. அதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஆகவே இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம் உங்கள் திட்டங்கள், திறமைகள் எல்லாம் செயல்பட்டு பேரும் புகழும் பெற்றுத்தரும். இருந்தாலும் இன்று கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும். சகோதரருடன் பிணக்குகள் ஏற்படும். ஆகவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அக்கம் பக்கத்தினரால் சில பணவரையங்கள் ஏற்படலாம். தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் திட்டங்களாக மாறி வெற்றி பெற்று நல்ல பெரும் புகழும் உண்டாகும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். உங்கள் நிர்வாகத் திறமை, ஆளுமைத்தன்மையை நீங்கள் நினைத்தபடி செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதை பயன்படுத்தும் நிலையில் உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் தயாராக வேண்டும். கடகம் புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, பண வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கும். நீங்கள் குடும்பத்தில் விரும்பிய காரியங்கள் நடப்பதில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். உறவினுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுடைய செயல் திட்டங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சிம்மம் சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இருந்தாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தாமதமாகவே வெற்றி பெறும். சகோதரர்கள், நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமையில் நீங்கள் சில மாற்றங்களை செய்தால் மட்டுமே அதையெல்லாம் செயல்படுத்த முடியும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். பணவரவு தட்டுப்பாடு ஏற்படும். பணப்புழக்கம் தட்டுப்பாடு ஏற்படும். தனவரவு தாமதமாகும். இதையெல்லாம் மனதில் வைத்து இன்று செயல்படுவது நல்லது. கன்னி நீண்ட நாளாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்று செயல்படுத்த முயற்சிப்பீர்கள். ஆனாலும் அதை இன்று செயல்படுத்துவதில் சில சிரமங்கள் ஏற்படலாம். தனவரவு, பணவரவு தாமதமாகும். பணப்புழக்கம் தட்டுப்பாடு ஏற்படும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் அதிகாரப்போக்கை குறைத்து பாசத்தோடு பழகினால் குடும்பம் நன்றாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும். துலாம் இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும். சுய சிந்தனை எதிர்மறையாக போகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவுகள் தாமதமாகும். செய்து கொண்டிருந்த மாற்றங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறும். லாப வருமானத்தில் இறக்கம் ஏற்படும். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே அவர்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். விருச்சிகம் தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். தொழிலில் பணப்புழக்கங்கள் குறையும். தொழிலில் புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்களுக்கு உத்வேகத்தை காட்டுவார்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மையை அதிகம் செலவழித்து இன்றைய பொழுதை கடக்க வேண்டியிருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையோடு
வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு, உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். தொழிலில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். இருந்தாலும் தொழிலில் பணப்புழக்கங்கள், தட்டுப்பாடுகள் ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் சமாளிக்க லாப வருமானங்களை அதிகரிக்க முயற்சி செய்வீர்கள். எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு லாப வருமானங்கள் இன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். தொழில் செய்யக்கூடிய திட்டங்கள் வெற்றி பெறும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் அவசியப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மகரம், தொழிலில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெற்றி கணக்கக்கூடிய நாள்களாக இருக்கிறது. அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். புதிய அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு புழக்கங்கள் எல்லாம் சரியாகும். தொழிலில் உங்கள் ஆளுமைத்தன்மை வெளிப்படும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கும்பம், தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று வெற்றி காண்பீர்கள். அதனால் வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும். அதனால் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நண்பர்கள், சகோதரர்களெல்லாம் உங்கள் செல்வாக்கு நிலைநிறுத்த உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் மலரும் நினைவுகள் பழையவற்றை பேசி மகிழ்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் தற்காலிக பிரிவை தவிர்ப்பதற்கு வழிவகுக்கும். மீனம், இன்று கடன் வாங்கியாவது உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் நினைப்பீர்கள். அதை தவிர்க்கவும், கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஏனால் கடன் வாங்கினால் திருப்பி அடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வராது என்பது அஷ்டம சனியில் இருக்கும் நீங்கள், 7 சனியில் இருக்கும் நீங்கள் அதை மனதில் கொள்ள வேண்டும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். பணத்தட்டுப்பாடு ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமையால் அதெல்லாம் வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் வெற்றிகரமாக உதவி புரிவார்கள். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆகவே வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம் போன்ற ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். எங்கும் அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.